இயேசு எருசலேமுக்கு போகும்பொழுது வழியில் 12 சீடர்களையும் தனியாக அழைத்து அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். இதோ நாம் எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்படைக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவரை ஏளனம் செய்யவும் சாட்டையால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் அவர்கள் அவரை பிற இனத்தவரிடம் ஒப்படைப்பார்கள். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுவார். அப்பொழுது செபதேயுவின் மக்களுடைய தாய் தன் மக்களுடன் அவரிடம் வந்து பணிந்து ஏதோ ஒரு விண்ணப்பம் செய்ய விரும்பினார். இயேசு அவரிடம், உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், உமது ஆட்சியில் என் மக்கள் இருவருள் ஒருவர் உமது வலப்பக்கத்திலும் மற்றவர் உமது இடப்பக்கத்திலும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் முடியும் என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அமரும்படி செய்வது எனது அதிகாரத்திற்கு உட்பட்டதல்ல. மாறாக அவ்விடங்கள் என் தந்தையால் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே உரியவை என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற 10 பேரும் அந்த 2 சகோதரர் மீதும் கோபங்கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் ஆட்சியாளர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் என்பதும் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் பணியாளராயிருக்கட்டும். அப்படியே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு செய்வதற்கும் பலருடைய மீட்புக்கு விலையாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார்.